ஸ்லீப் ஹைஜீன், தூக்க ஒழுக்கம் அப்படின்னா நமக்கு வந்து தூங்குறதுக்கு தினந்தோறும் ஒரே நேரத்துக்கு தூங்க போக வேண்டும். காலையில் ஒரே நேரத்தில் எந்திரிக்க வேண்டும். நைட்டில் இரவு 9:30, 10, 10:30, 11 மணிக்குள்ளாக தூங்க ஆரம்பிக்க வேண்டும். காலையில் 5, 5:30, 6 மணிக்குள்ளாக எந்திரிக்கணும். இதுதான் நம்ம ஸ்லீப் ஸ்கெடியூல் அப்படிமோ. அப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, காலையில் மாலை உடற்பயிற்சி மிக மிக அவசியம். தூங்குறதுக்கு ½ மணி முன்னால் உடற்பயிற்சி பண்ணக்கூடாது. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலாக இரவு உணவு, எளிதான செரிக்கூடிய உணவை நாம் முடித்துக்கொள்ள வேண்டும். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா, படுக்கறையில் பெட்ரூமில் நமக்கு இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, டிவி, மொபைல், வாட்ஸ்அப், யூடியூப் அதெல்லாம் பார்க்குறது அவாய்ட் பண்ணணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாலாக ஒரு மந்த்ரா சாண்டிங், யோகா, மிதமான ஒரு 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 மெலோடியஸ் மியூசிக் கேட்குறது, இது எல்லாமே தூக்கம் நல்லா வர்றதுக்கு மிக முக்கியமான ஒன்று. பால் மற்றும் புரத உணவு, அதாவது நமக்கு இந்த நட்ஸு, வால்நட்ஸு, இல்லைன்னா பாலில் புரதம் இருக்குது. சுகர், டயபிட்டிஸ் இல்லைன்னா அவங்க நமக்கு நமக்கு வாழைப்பழம் எடுத்துக்கிறலாம். ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான ஒரு ஸ்லீப் ஹைஜீன். தூங்குகிற அறை இருட்டாக இருக்க வேணும், லைட் வெளிச்சம் இருக்கக்கூடாது, சப்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். இதெல்லாமே ஸ்லீப் ஹைஜீன் டாக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம்.